அண்மை செய்தி. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு தலைமை நீதிபதி முடிவின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, விவரங்களை பதிவு செய்யலாம். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தற்போதைய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் மற்றும் ஐ. பெரியசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்டது மற்றும் விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருந்தார். அதே போல முன்னாள் அமைச்சரான பொன்முடி மீதும் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருந்தார். இதனிடையே இதற்கு எதிராக தான் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSR ராமச்சந்திரன் ஆகியோர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களானது தாக்கல் செய்யப்படுகிறது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இந்த வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் அமைச்சரான பொன்முடி ஆகியோருக்கு எதிராக தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளானது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. இதனிடையே அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஆஜராகி இந்த வழக்குகளானது இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டுள்ளது குறித்து முறையீடு ஒன்றை செய்தார். அப்போது வழக்குகளினுடைய ஆவணங்கள் என்பது தலைமை நீதியரசரிடம் உள்ளதாகவும் தலைமை நீதியரசரினுடைய முடிவின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை குறித்து முடிவு செய்யப்படும் என தற்போது நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள் மீதான அந்த வழக்குகளானது தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளானது இன்று பிற்பகல் 2:45 மணி அளவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வரும். அப்போது தலைமை நீதியரசரினுடைய கருத்து குறித்து நீதியரசர் அவர்கள் தெரிவிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மகேஸ்வரி.